மிதுனம் ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கிறவங்க பாருங்க, எல்லா விதத்திலுமே பேச்சால திறமையான வெற்றி பெறக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களோட பேச்சாலேயே எப்பேற்பட்ட விஷயத்தையுமே ரொம்பவுமே எளிமையாக தீர்க்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். பேச்சாற்றல் சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தெளிவாக செய்வீங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னேற்ற பாதைக்கு போகணும் அப்படின்னா நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்க, இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தோட கிரக அமைப்பு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும், என்ன விஷயம் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லாமே பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் எப்பொழுதுமே நன்மையை செய்யக்கூடியவங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மைகள் நிறைய தடைப்பட்டு தான் வரும். மனசில் நிம்மதி இல்லாத சூழல் இருக்கும். இது எல்லாமே மாறணும், நன்மைகள் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு மிதுன ராசி அன்பர்கள் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன், புதனின் ஆதிக்கம் நிறைஞ்சவர் நாராயணன். அப்படிங்கிறதுனால மிதுன ராசி அன்பர்கள் புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு ஏற்படும். நாராயணின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்திலுமே நல்லது கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் பெற உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், இரட்டையர் சின்னமாக இருக்கும். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்திலுமே இரட்டை இயல்பு உடையவங்களா உங்களோட மனநிலை இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா செஞ்சுட்டா கூட இதை நம்ம அப்படி செஞ்சுருக்கலாம் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல ஆனால் செய்யணும் அப்படின்னா எல்லோருக்கிட்டையுமே கருத்து கேட்பீங்க. நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் இறுதியில் நீங்கள் என்ன நினச்சி வச்சுக்கிறீங்களோ அதை தாங்க முடிவாக பண்ணுவீங்க. இப்படி ஒரு இயல்பு கொண்டவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். எப்பொழுதுமே புன்சிரிப்புக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க. திறமையாக எல்லா விஷயத்தையுமே செய்வீங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையை கையாண்டா சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பின்னடைவு விளைவுகள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். குழப்பமான சூழ்நிலை தான், குழப்பங்களால் மட்டும்தான் எல்லாமே உங்களை விட்டு கை நிலவி போயிருக்கும். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனை செய்து செயல்பட்டால் நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெற முடியும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட சொந்த ஜாதகத்தின் கணிப்பை தெரிஞ்சுக்கிட்டால் நன்மைகளை இன்னுமே நீங்கள் பல மடங்கு அதிகரிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே வெற்றி பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சற்று மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். சில இடங்களில் உங்களோட வேலையில் கொஞ்சம் கடுமையான போக்கு இருக்கும். சில நேரத்தில் உங்களோட வேலை அழுத்தம் இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றமும் வரலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு இப்போ கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் திறமையாக செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. வியாபாரத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் வரும். லாபம் வந்து கையிருப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் இந்த மாதம் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் அதில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டம் உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைகளால் பல வகையிலுமே நன்மைகள் வர தொடங்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தா அலுவலகத்தில் பாராட்டும் கிடைக்கும். ஒரு முன்னேற்றமான நிலை உங்களுக்கு இப்போ ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள அதிகரிப்பு போன்ற நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட போகுது. அதுவும் இந்த மாதம் நீங்கள் செஞ்ச செயலுக்கான பாராட்டு, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த ஒரு சிறப்பான நேரமாக இந்த மாதம் அமைய போகுது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுமே உங்களை விட்டு நீங்கிடும். பிள்ளைங்களால் சில பிரச்சனையும் வரும். பெரியவங்களோட ஆதரவு பக்கபலமாக அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் அமையும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய படைப்புகள் செய்வதில் அதிக ஆர்வம் காட்ட போகிறீங்க. புதிய முதலீடுகளை திட்டம் போட்டு செஞ்சால் நன்மைகளை பெருமளவு நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் பாருங்கள், ஜோதிட ரீதியாக சந்திரனோட இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை மற்றும் கொஞ்சம் தீமைகளை கலந்த பலனை தான் கொடுக்கு. நன்மை நல்லதாக கிடைக்கவும், தீமை எதுவும் உங்களை நெருங்காமல் இருக்கவும் தொடர்ந்து நீங்கள் நாராயணனை மனமாற வழிபட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க.
சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் மாற்றம் வரலாம், சம்பள உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. வேலை மாறுதல் நீங்கள் நினச்ச மாதிரி கூட இருக்கும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பண வரவு செலவுகளை நீங்கள் கையாளும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருக்கணும். மற்றவங்க உங்ககிட்ட ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்ப்பாங்க, அதை நம்பாமல் இருக்கிறது நல்லது. எச்சரிக்கையாக பண வரவு செலவுகளை கையாளுங்க. ஆசை வார்த்தைகளை முடிஞ்ச அளவுக்கு நம்பாதீங்க. இந்த வாரம் மிதுனராசி அன்புகள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட உயர்வுக்காக அயராது உழைக்க வேண்டியதாக இருக்கும். பண விஷயத்தில் பக்குவமாக நடந்துக்கிட்டால் நல்லது. பெரியவங்களோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தினமுமே காலை எழுந்தவுடன் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நாராயணனை மனைமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்களோட நலனில் அக்கறை காட்டக்கூடியவங்க தான் மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள். அதில் மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு பாருங்கள், எடுத்த வேலைகளை எல்லாமே நீங்கள் உடனே முடிக்கணும் அப்படின்னு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு. செவ்வாய் 27ஆம் தேதி வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால குடும்ப உறவுகள் இடையே பிரச்சனை தலையெடுக்கும். செலவுகளும் இதனால் வரும். எடுத்த வேலைகளில் கொஞ்சம் இழுபறியான சூழல் உருவாகும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சட்ட ரீதியான பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். 27ஆம் தேதி முதல் சத்ருஜய ஸ்தானத்தில் குரு பார்வையோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலையில் மாற்றம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா இந்த சத்ருஜயம் ஸ்தானம் வரும் பொழுது கட்டாயம் நடக்கும். தொழில் மற்றும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். எல்லாத்துலேயுமே முன்னேற்றமான நிலை வருது. விவசாயம், மருத்துவம், உணவகம், ரியல் எஸ்டேட், பில்டர் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும். காவல்துறையில் உள்ளவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாக மாறும். அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய யோகத்தோடு பிறந்தவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு சிறப்பான மாதம். ராகு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால செல்வாக்கு உயரும். நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிப்பீங்க. நீண்ட நாள் கனவு இப்போ நனவாகும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் தடை நெருக்கடி இந்த நிலை மாறும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவு விலகும். தன புத்திரக்காரகன் குரு சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால வரவேண்டிய பணவரவு வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி வரும். எதிர்பார்த்த முன்னேற்றம் ஒவ்வொன்றா உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும் வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. எண்ணிய எண்ணம் ஈடேறும். அசையா சொத்து வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. வேலை தேடக்கூடியவங்களுக்கு தகுதியான வரணும் கிடைக்கும். வம்பு வழக்கு இந்த நிலை மாறும். போட்டியாளர்கள் உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. அதே போல் 27ஆம் தேதியிலிருந்து குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறாரு. குரு சஞ்சாரம் செய்யும் போது குரு மங்கள யோகம் ஏற்படும். இப்போ செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த வேலை சுலபமாக நடக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகும். அதுக்கப்புறம் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் சில யோகங்கள் உண்டாகும் சிறப்பான மாதம்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஞானக்காரகனாக இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்பத்தில் இப்போ நிம்மதி வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகிடும். எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். இழுப்பறியாக இருந்த வேலையுமே சிறப்பாக நீங்கள் இப்போ செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. புதிய முயற்சிகளும் சாதகமாக மாறும். ஞான மோட்சக்காரகன் கேது சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பு தாராளமாக கிடைக்கும். தயக்கம், தடுமாற்றம், சோம்பல் இந்த நிலை மாறும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பணியாளர்களின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் அதிர்ஷ்டக்காரகன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு, நீதிமன்ற வாசலில் நிற்கிறவங்களுக்கும் பெரியவங்களோட ஆலோசனைப்படி இணைந்து வாழும் நிலை வரும். பாக்கியஸ்தான ராகு வெளிநாட்டு முயற்சிகளை சாதகமாக மாற்றுவார். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். தெய்வ அருள் உண்டாகும். எடுத்த வேலைகளை தடையில்லாமல் நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட உங்களோட ரகசியத்தை சொல்லாதீங்க. பெண்கள் சாமர்த்தியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய போகிறீங்க. அதுவும் ஒரு சிலருக்கு புதிய வாகன சேர்க்கை ஏற்படும். நீங்கள் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர லட்சுமி நரசிம்மரை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் மிதுன ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.